கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஆனைமலை மாசாணி அம்மனோட உண்மை கதை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா கோவில்களிலுமே நம்ம பார்த்துருப்போம், அம்மன் நின்ற கோலத்திலோ அமர்ந்த கோலத்திலோ இருப்பாங்க. ஆனால் ஆனைமலை மாசாணி அம்மன் படுத்த கோலத்திலிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவில் ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் ஆனைமலை குன்றோட அடிவாரத்தில் ஆலியாறு சங்கமிக்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட பின்புலமாக ஆனைமலை குன்றோட பசுமையும் அழகையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோவிலோட பிரதான தெய்வமான மாசாணி அம்மனோட திகைக்க வைக்கிற கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனைமலை மலைப்பகுதியை நன்னன் அப்படிங்கிற மன்னன் ஆட்சி செஞ்சு வந்தார். அவரை பார்ப்பதற்காக ஒரு துறவி வராரு. அந்த துறவியை வரவேற்று பல உபசரிப்புகள் செய்கிறாரு மன்னன். மன்னனோட உபசரிப்பில் ஆனந்தமான துறவி அவருக்கு ஒரு மாங்கனியை பரிசாக கொடுக்குறாரு. இந்த மாங்கனி அதிசயமான மாங்கனி. இந்த மாங்கனியை என்னோட குருநாதர் எனக்கு பரிசாக கொடுத்தாரு. மன்னா, இந்த மாங்கனியை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும், பல துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாங்கனியை பரிசாக கொடுக்குறாரு. முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாங்கனியை சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாங்கனி கொட்டையை எங்கேயும் நட்டு வைக்கக்கூடாது, அதை நீங்கள் ஆற்றுல தூக்கி போடணும் அப்படிங்கிற விதிமுறையையும் சொல்கிறாரு. மன்னர் துறவிக்கிட்ட சரி அப்படின்னு சொல்லி துறவியை வழி அனுப்பி விடுறாரு. அந்த அற்புதமான மாங்கனியை மன்னர் சுவைக்க தொடங்குறாரு. சுவை ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாங்கனியை மன்னர் இதற்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை. துறவி சொல்கிறத அலட்சியப்படுத்தி மாங்கொட்டையை எடுத்து தன்னோட நந்தவனத்தில் ஆற்றோரமாக நட்டு வைக்கிறாரு. மரம் பெரியதாகி பழுத்து விடும் நேரம் வரும் அப்படின்னு மன்னரும் காத்திருக்கிறாரு. இதை கேள்விப்பட்டு வர்ற துறவி, மன்னா, என்னோட வார்த்தையை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாமரத்தில் நிறைய மாங்கனிகள் வராது. ஒரே ஒரு மாங்கனி தான் வரும். அந்த மாங்கனியும் உங்கள் கையில் கிடைக்காது. தெய்வீக பெண்மணி ஒருத்தருக்கு அந்த மாங்கனி போய் சேரும் அப்படின்னு துறவி சொல்லிட்டு போயிடுறாரு. மன்னரும் அந்த மாங்கனி தன்னை தவிர வேற யாரு கைக்கும் போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அரண்மனை காவலாளிகளை அந்த மாமரத்தை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுக்குறாரு. இந்த மாமரத்திலிருந்து வர்ற மாங்கனியை யாராவது சாப்பிட்டா மரண தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அறிவிப்பும் செய்கிறாரு. இந்த நேரத்தில் வியாபாரி ஒருத்தர் வெளியூர்லேருந்து ஆனைமலைக்கு வியாபார விஷயமா வர்றாரு. தன்னுடைய மகளையும் கூட்டிகிட்டு வராரு. அந்த பொண்ணு தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பெண்களோடு சேர்ந்து ஆற்றில் குளிக்க போகிறாங்க. அப்போது அந்த பெண் கையில் அந்த மாங்கனி விழுகுது. அந்த பெண்ணும் அந்த மாங்கனியை எடுத்து சாப்பிட்றாங்க. பக்கத்தில் குளிச்சிட்டு இருந்த மற்ற பெண்கள் இதை பார்த்து மன்னர் இதை சாப்பிட்றவங்களுக்கு மரண தண்டனை அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிற திகைப்பூட்டுற செய்தியை அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அதற்குள்ள இந்த விஷயம் மன்னனோட காவலாளிகளுக்கு தெரிய வருது. மன்னனோட காவலாளிகள் அந்த பெண்மணியை கைது செஞ்சு மன்னர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. மன்னர் ரொம்பவே கோபப்படுறாரு. இந்த பெண்ணுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பெண்ணோட அப்பா எவ்வளவோ கெஞ்சியும் மன்னர் தன்னோட முடிவிலிருந்து எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பெண்ணுக்கு அந்த இடத்துல மரண தண்டனையும் கொடுக்கப்படுது. அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்ததற்கு அடுத்து அந்த பெண்ணினுடைய ஆன்மா, என் உயிர் பிரிந்தாலும் என்னோட ஆத்மா இந்த மண்ணிலிருந்து பிரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருது. அதை பார்த்த மக்கள் அவளுடைய உடலை வைத்து அந்த இடத்துல வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணை போலவே ஒரு உருவத்தை செய்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணே மாசாணி அம்மனா மக்களுக்கு அருள் புரிகிறாங்க. தன்னை நம்பி தேடி வரும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளித்தரும் தெய்வமாக மாசாணி அம்மன் இருக்காங்க. இந்த கோவிலில் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. உங்களுடைய வேண்டுதல்களை, கோரிக்கைகளை கோரிக்கை சீட்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீட்டில் எழுதி அம்மனுடைய காலடியில் சமர்ப்பிக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை அம்மன் நிறைவேற்றுவார். நீங்கள் கோவிலில் வேண்டுதல் வைக்கும் பொழுதும் சரி, இல்லை உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகும் சரி, கோயிலில் அம்மனுக்கு புடவை வாங்கி சாத்துற பழக்கம் இருக்குது. முடி காணிக்கையும் செய்யலாம், தங்கத்தேர் இழுக்கலாம். இந்த கோவிலில் அம்மனுக்கு தங்க மலர்களாலேயும் வெள்ளி மலர்களாலேயும் அர்ச்சனை செய்யப்படுகிறது. இந்த கோவிலில் அம்மன் படுத்த கோலத்தில் 15 அடிக்கு மேலே இருக்கிறதுனால அபிஷேக பூஜைகள் அம்மனுக்கு முன்னாடி இருக்கிற விக்கிரகத்துக்கு செய்யப்படுது. அம்மனுக்கு எதிரிலேயே மகாமுனி சிலையும் அமைஞ்சிருக்கு.
இந்த கோவிலில் திருவிழா 18 நாட்களாக கொண்டாடப்படுது. தை அமாவாசை அன்னைக்கு கொடிக்கட்டுதல் அப்படிங்கிற நிகழ்வோட திருவிழா ஆரம்பமாகுது. குண்டம் வளர்த்தல், குண்டம் இறங்குதல் நிகழ்வுகள் இந்த 18 நாள் திருவிழாவோட முடிவில் நடக்குது. 18 நாள் திருவிழாவினுடைய முடிவில் குண்டம் வளர்த்தல், குண்டம் இறங்குதலுக்கு முன்னாடி மயான பூஜை அப்படிங்கிற மிக பிரமிப்பான ஒரு பூஜை மயானத்தில் நடக்குது. மயானத்தில் ஆனைமலை மாசாணியம்மனுடைய உருவத்தை மண்ணால் செஞ்சு அதற்கு பூஜைகள் செஞ்சு நள்ளிரவில் வழிபாடு செய்கிறாங்க. இந்த நள்ளிரவு பூஜைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர் பல ஊர்களிலிருந்தும் வர்றாங்க. அம்மனுடைய அருளை பெறுவதற்காக நள்ளிரவில் இந்த பூஜையில் வழிபாடு செய்கிறாங்க. ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் பக்கத்திலேயே ஆறு இருக்குது. இந்த ஆற்றுல தான் அம்மன் குளித்ததாகவும் அந்த மாங்கனியை சாப்பிட்டதாகவும் நம்பப்படுது. இந்த ஆற்றுக்கு பக்கத்திலேயே ஒரு விநாயகர் கோவிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் ஒரு மரம் இருக்குது. குழந்தை இல்லாதவர்கள் இந்த இடத்துல தொட்டில் கட்டி வழிபாடு செஞ்சால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. அமாவாசை அன்று இந்த கோவில் முழு இரவும் திறந்திருக்கும். அமாவாசை அன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாகவே இருக்கும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போக வேண்டிய இடம் ஆனைமலை மாசாணியம்மன் கோவில். உங்களுடைய நியாயமான வேண்டுதல்களை, கோரிக்கைகளை அம்மன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார்.